வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓர் கேட் ஒன் ஹவர் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கொடுத்துட்டு பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்போம்னா, இப்போ இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருக்குல்ல, இதோட ஃபைனல் குரூப் கேம் தான் காட்டுவாங்க. இந்த ஃபைனல் குரூப் கேம் என்ன அப்படின்னா, ஒரு பாஸ் ரைடு. இதுல ஒரு பாஸை இவங்க ஹண்ட் பண்ணணும். அதுவும் சாதாரண பாஸ் கிடையாது. இதோட பேரு ட்ரேக். அதாவது ஒரு டிராகனுக்கு, அதாவது ஒரு படி கீழ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர். லெவல் 420 ல இருக்கிற மான்ஸ்டர். சோ இதுக்கு பிசிக்கல் டிஃபென்ஸ், மேஜிக் டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் தான் இவங்க ஹண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம கிரிட்டோட டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட், பீச் வார்டு இவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாராலுமே பெருசா டேமேஜ் கொடுக்க முடியாது. நம்ம யூராவாலே முடியாது. சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட் ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிரிட் தான் ஏதாவது செஞ்சாகணும்ன்றதுக்காக ஒரு பிளான போடுவான். 2 நாள் உட்கார்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பான். இப்ப அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ நம்ம கிரிட் இருக்கால, டக்குனு அந்த டிராகன் ஹார்பூனை எடுத்து ரொம்ப வேகமா த்ரோ பண்ண போவான். இப்போ இந்த டிராகன் ஹார்பூன் இருக்குல்ல, இத ஒரு டிராகன், அதாவது பிரேக்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்ச காரணத்தால இதோட சைஸும் அந்த ஷேப் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். சோ இத ஹேண்டில் பண்றது அப்படின்றது சாதாரணமான யூசருக்கு கண்டிப்பா முடியாது. நம்ம கிரிட் அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தினாலயும் நம்ம கிரிட்டுக்கு பெருசா அந்த பெனால்டிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்றதுனால மட்டும் தான் நம்ம கிரிட் இதுக்காகவே இதை செஞ்சுட்டு வந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, இது ஒரு கைரோட கனெக்ட் பண்ணி இதை இன்னொரு ஒரு பில்லரோட சேர்த்து கனெக்ட் பண்ணிருப்பான். இந்த பில்லர் தான் அவன் கிரவுண்ட்ல அடிக்க போறான். சோ இது கிரவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த டிராகன் ஹார்பூனை பிச்சுக்கிட்டு போகாது. ஆனா இந்த ஒரு டிராகன் ஹார்பூனை மட்டும் வச்சு அந்த ட்ரேக்க மொத்தமா ஹண்ட் பண்ணிட முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட டீமுக்கு ஏற்கனவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல, அவங்க எல்லாரோட லெவலுமே கம்மி. சோ அதனால ஏதாவது ஒரு சின்ன அட்வான்டேஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நம்ம கிரிட் இதை உருவாக்கியிருக்கான். இப்ப இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸோட தூக்கி போடுவான். இது நேரா ஒரு விங்ல போய் மாட்டிக்கிறோம். இப்ப இது வந்து பட்ட உடனே இந்த ட்ரேக் இருக்குல்ல, அது பறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஏன் அப்படின்னா இது விங்ல மாட்டிக்கிச்சுல, அதனால பறக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக அந்த ட்ரேக் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிருமா, அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பில்லரோட சேர்த்து மொத்தமா அப்படியே நிலத்துல இருந்து பிடிக்கிறலாம் ட்ரை பண்ணும். அதாவது அதை இழுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக்னஸ். அதாவது அந்த பில்லரை நம்ம என்னதான் நிலத்துல ரொம்ப வேகமா ஊண்டி வச்சாலும் அதுல இருந்து கண்டிப்பா அந்த ட்ரேக்கால இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அந்த ட்ரேக் கிட்டே இருக்கு. சோ நம்ம கிரிட் இதுக்காகவே இன்னொரு விஷயத்தையும் செஞ்சு வச்சிருப்பான். அதுதான் இதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஹேமர். இப்போ இந்த ஹேமரை வச்சு அந்த பில்லரை ரொம்ப ஓங்கி அடிப்பானா, அடிச்ச உடனே அந்த பில்லர் ஒரு அடி உள்ள இறங்கும். ஆனா அந்த ட்ரேக் திருப்பி ஸ்ட்ரென்த் வச்சு புல் பண்ணுமா, திருப்பி ஒரு அடி வெளில வந்துரும். திருப்பி நம்ம கிரிட் அடிப்பானா, திருப்பி ஒரு அடி உள்ள இறங்கும். திருப்பி அந்த ட்ரேக் இருக்குமா, திருப்பி வெளில வந்துரும். இதே மாதிரி உள்ள வெளியே அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே இருப்பாங்க. இந்த ஏகல நம்ம கிரிட் திரும்பி பார்த்து, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம பீக்ஸோட மத்தவங்களும் டக்குனு அவங்களோட ரேஞ்ச் அட்டாக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்லா அட்டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே போய் அந்த ட்ரேக் மேல தெளிவா படும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரேக் இப்போ அந்த ஹார்பூன்ல மாட்டி இருக்குல்ல, அதனால அதால இங்கிட்டு அங்கிட்டு பறக்க முடியாது. சோ எல்லா அட்டாக்கும் அது மேல போய் தெளிவா படும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, எத்தனை அட்டாக்ஸ் அது மேல பட்டாலும் சரி அது எல்லாத்தையும் அது ஈஸியா சமாளிச்சிரும். ஏன் அப்படின்னா அதோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா இவங்க எல்லாரோட லெவலுமே ரொம்ப ரொம்ப கம்மி. சோ நம்ம பீக்ஸோட மட்டும் தான் ஓரளவு கொஞ்சம் டேமேஜ் கொடுக்க முடியும். மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியான டேமேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேக் சும்மா அட்டாக் மட்டும் வாங்காதுல, திருப்பி ஏதாவது பண்ணும்ல, அதுக்காக அது ஒரு பெரிய ஃபயர் பால் அனுப்பும். ஆக்சுவலா இந்த ஒரு ஃபயர் பாலை தடுக்கிறதுக்கு இவங்க யார்கிட்டயுமே பெருசா இந்த ஒரு பிளாக்கிங் ஸ்கில்லாம் கிடையாது, டிஃபென்ஸும் அதிகமா கிடையாது. சோ இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம பீக்ஸோட தான் வந்தாகணும் அப்படின்றதுக்காக அவரே முன்னாடி வந்து அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துருவாரு. இருந்தாலும் இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களால ஜெயிக்கவே முடியாது. இப்படியே போச்சு அப்படின்னா அடுத்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு தான் நம்ம ஹண்ட் பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பீக்ஸ் வாடி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ அந்த நேரத்துல டக்குனு அந்த பில்லர் இருக்குல்ல, புடிங்கிச்சே அப்படின்ற மாதிரி டக்குனு புடிங்கிட்டு போயிடும். இப்போ இந்த பில்லரை புடிங்கிறது மட்டும் இல்லாம டக்குனு அந்த ஹார்பூனையும் கழட்டி விட்டுரும் இந்த ட்ரேக். இப்போ இந்த ட்ரேக் ஃப்ரீயா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் வேகமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்ல, நம்ம கிரிட் டைரக்டா போய் சண்டை போட்டு ஆகணும். இப்போ நம்ம கிரிட் அதை தனியா போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ பீக்ஸோட சொல்லுவாரு, கிரிட் நீ தனியா போய் ஃபேஸ் பண்ற லெவல் எல்லாம் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா ஒரு காம்படிஷன்ல தான் இந்த ட்ரேக்கை விட்டுருக்காங்க. அப்ப இந்த காம்படிஷன் கண்டிப்பா ஃபேரா தானே இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான மாதிரி தானே இந்த காம்படிஷன் உருவாக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இவங்க கண்டிப்பா வீக்கான டீம்னு தெரிஞ்சு இப்படி ஒரு மான்ஸ்டர் அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. எல்லா டீமுக்கும் ஏத்த மாதிரி தான் ஒரு மான்ஸ்டர் அனுப்புவாங்க. அப்ப இதை தோக்கடிக்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இவங்க ஃபேஸ் பண்ணது இல்லையா என்ன, ஏற்கனவே எல்ஃபிஸ்டோட தான் ஃபேஸ் பண்ணானுங்களே, அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா, ஆனாலும் நம்ம கிரிட் ஜெயிச்சான் தானே. சோ இதையும் தோக்கடிக்க முடியும், நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் பிரகாமோட அந்த ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்ப பறந்து போயிடுவா. இப்ப நம்ம கிரிட் பறந்துட்டு இருக்கும்போது இன்வென்டரியில இருந்து புதுசா ஒரு வெப்பனை எடுப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இந்த ஹார்பூனை மட்டும் செஞ்சிருக்க மாட்டான், இன்னொன்னு ஒண்ணே செஞ்சுட்டு வந்திருப்பான். இந்த ஜிபால் ஹண்டிங் கிளாஸை கொண்டு வந்தானே, சோ ஹண்டிங்ல அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். நம்ம கிரிட்டால கிளாஸை மாத்த முடியாது, ஆனா வெப்பன்ஸை மாத்தனால அதுக்காக ஹண்டிங்லே ஒரு புது வெப்பனை உருவாக்கி இருப்பான். இதுதான் ஐடியல் ஹண்டிங் ஸ்வாட். இது ஒரு யூனிக்கான வெப்பனா இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமான அட்டாக் பவர் இருக்கும். ஆக்சுவலா இத வச்சு கரெக்ட்டா எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்க முடியும். இப்போ இத வச்சு தான் நம்ம கிரிட் சண்டை போட போறோம். இப்போ இத டைரக்டா எடுத்துக்கொண்டு போய் நேரா அந்த மான்ஸ்டர் மேலேயே போடுவான். இப்போ நம்ம கிரிட் பக்கத்துல போன உடனே பேக்மோன ஸ்வாட் டான்ஸ் லிங்க் கில்ல யூஸ் பண்ணுவா. இப்போ இத யூஸ் பண்ணது ஒரு பெரிய ஸ்கில் தான் இது. ஆனா பெருசா டேமேஜே விழுந்திருக்காது. அது ஒண்ணுமே ஆகலன்னு தெரிஞ்ச உடனே டக்கு நம்ம கிரிட் உடைச்சு திரும்பி அந்த பக்கமா தள்ளிரும். ஆனா இப்போ நம்ம கிரிட்டோட டிஃபென்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதனால நம்ம கிரிட்டாலே அந்த அட்டாக்க டேங்க் பண்ண முடியும். அத டேங்க் பண்ண உடனே லிங்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இப்போ மாத்தி மாத்தி அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ நம்ம கிரிட் அட்டாக் பண்றால இந்த ஒரு நேரத்துல எல்லா டீமும் அவங்களோட அட்டாக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரேக் வந்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில இருந்தாங்க.
இருந்தாங்க. ஆனா இப்போ ஓரளவு ஸ்டேபிள் ஆன உடனே எல்லாரும் அவங்களோட பிளான்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராவல் இருக்கால, ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலா போயிட்டு அந்த ட்ரேக் ஒரு பெரிய அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுவா. அதை பண்ண உடனே டக்குனு அந்த ட்ரேக்கோட மொத்த அட்டென்ஷனும் நம்ம கிராவல் மேல வந்துரும். அப்ப அது கிராவலை துரத்த ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிராவல் இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பா. இந்த ஒரு நேரத்துல மிச்சம் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் பின்னாடி இருந்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் அவங்களோட பிளான். இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுமே ஒவ்வொரு பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேயிங் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஆனா கொரியன் டீமை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம கிரிட் ஒரு 1-on-1 பேட்டில்ல இருக்கான். அதாவது நம்ம கிரிட் லிட்டரலா அது கூட ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம கிரிட் பக்கத்துல இருக்கிற காரணத்தினால அவங்களோட டீம் மெம்பர்ஸ் பெருசா ஹெல்ப் பண்ண முடியல. சோ அவங்களால அட்டாக் பண்ண முடியாம நம்ம கிரிட் அட்டாக் பண்றத வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கிரிட் விட்டு தர மாட்டான். அவனுமே ரொம்ப வேகமா ஒரு பெரிய பெரிய அட்டாக்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த ட்ரேக் இருக்குல்ல, டக்குனு தன்னோட டெயில் எடுத்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமா வந்து நம்ம கிரிட் பின்னாடி இருந்து அடிக்கும். அடிச்ச உடனே தான் நம்ம கிரிட்க்கு தெரிய வரும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட டிஃபென்ஸ் என்னதான் அதிகமா இருந்தாலும் அதோட அந்த டேமேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா போகும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர் அப்படின்றதுனால மட்டும் தான். இப்போ நம்ம கிரிட் இதுகிட்ட இருந்து திரும்பி அட்டாக் வாங்கிட்டே இருந்தானா கண்டிப்பா அவனால தப்பிக்கவே முடியாது. ஆனா நம்ம கிரிட்க்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப மத்த கண்ட்ரீஸ்க்கும் கண்டிப்பா கஷ்டமா தானே இருக்கும். அப்ப நம்ம கிரிட்க்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு நினைச்சா நம்ம கிரிட் நம்பிக்கையோட இருப்பான். இப்போ இந்த ட்ரேக் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வருமா, நம்ம கிரிட் கரெக்ட்டா பேக்வார்ட் ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா. அதுவும் அதோட தலையிலே இறக்குவா. இது ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக்கா இருக்கும். ஆனா தன்னோட ஹெல்த் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவமாகற அந்த ட்ரேக் டக்குனு ஃபயர் எடுத்து நம்ம கிரிட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம கிரிட் தன்னோட கேப் வச்சு அந்த ஃபயர்ல இருந்து தடுத்துருவா. கரெக்ட்டா அந்த ஃபயரை யூஸ் பண்ணி முடிக்கல, அந்த ஒரு சின்ன கேப்காக நம்ம கிரிட் வெயிட் பண்ணுவா. அது கரெக்ட்டா ஃபயரை ஸ்கில் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் அது பக்கத்துல போயிட்டு திருப்பி அதோட தலைமையில இன்னொரு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ண போறா. அதுதான் பின்னக்கல். இப்போ பின்னக்கலை யூஸ் பண்ண உடனே மறுபடியும் மண்டையில அடி வாங்க ஆரம்பிச்சிரும். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட மறுபடியும் அந்த ஸ்வாட் வச்சு அதோட மண்டையில அடி போட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அதுவுமே அந்த அளவுக்கு சலச்சதெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணும்னா அப்பப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்காத நேரத்துல ஃபயரை யூஸ் பண்ணும். நம்ம கிட்ட மேல அந்த ஃபயர் லைட்டா உரசிட்டு தான் போகும். ஆனா உரசிட்டு போறதுக்கு 6000-7000 டேமேஜ் போகும். நம்ம கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு திரும்பி தன்னோட டெயில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கிட்ட பின்னாடி இருந்து அடிச்சிடும். சோ நம்ம கிட்ட இதையும் எதிர்பார்க்க மாட்டான். அதனால அப்பப்ப அவனுக்கு டேமேஜ் போயிட்டே இருக்கும். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எவ்வளவு அடி விழுந்தாலும் திருப்பி அடி கொடுத்தே ஆகணும்ல, அதனால விட்டு தர மாட்டான் நம்மால. திருப்பி அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து திருப்பி அதோட மண்டை மேலே ஓங்கி அடிப்பான். அவன் மண்டையில அடிக்கிறத பார்த்த உடனே அந்த பார்க் பிளேயருக்கே தோணும், இவன் நம்ம மண்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கான், இதை பார்க்கும்போது எனக்கே தலைவலி வருது அப்படின்னு. இதை பார்க்கும்போது நம்ம யூரா சொல்லுவா, ஆக்சுவலா நம்ம கிட்ட கிட்ட எக்கச்சக்க ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிட்ட பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கிட்ட ஒரு ஓவர் கேடான ஆளு, அவன் எப்ப பார்த்தாலும் ஐட்டம்ஸ் நம்பியே சண்டை போடுறான், அந்த ஐட்டம்ஸ் தான் அவனை ஜெயிக்க வைக்குது அப்படின்னு. ஆனா மறுபடியும் கரெக்டா ஒரு மான்ஸ்டரோட தலையில மட்டும் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய ஸ்கில்ஸ் தேவையில்ல. சோ நம்ம கிட்ட பக்காவா பண்றான். என்ன அதை மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவன் ஐட்டம்ஸ் பார்த்து பராமப்படுறாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம கிட்ட திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்னதான் அதோட தலையில அடிச்சு கிரிட்டிக்கலான அட்டாக்ஸ் கொடுத்தாலும் அதோட ஹெல்த் ரொம்ப அதிகம். சோ அதை குறைச்சு கொண்டு வரது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. சோ நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதோட ஹெல்த் அடிச்சு இப்பதான் 50% குறைச்சு கொண்டு வந்திருப்பான். ஆனா நம்ம கிட்ட இப்பயுமே 4வது இடத்துல தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு மேல இருக்க அந்த 3 டீம்ஸ் இருப்பானுங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்க ட்ரேக்கோட ஹெல்த் 30% குறைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கிரிட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இது. இது என்ன அப்படின்னா நம்ம கிரிட் தனியா சண்டை போடுறான், ஆனா மத்தவங்க எல்லாரும் டீமா சண்டை போடுறாங்க. இது ஒண்ணுதான் நம்ம கிரிட்டுக்கு பிரச்சனை. சோ நம்ம கிரிட் இது திருப்பி தோக்கடிக்கணும் அப்படின்னா திருப்பி ஏதாவது ஒரு பெருசா பண்ணி ஆகணும். ஆனா இப்பதான் இன்னொரு ஒரு விஷயமும் நடக்க போகுது. அது என்னன்னா அதோட ஹெல்த் 50% கீழே வந்துருச்சு அப்படின்னா அது செகண்ட் ஃபேஸ்க்கு போகும். அதாவது அதோட பெர்செர்க் மோடுக்கு போகும். இப்ப அது திரும்பி ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும். இப்ப திரும்பி ஒரு மாதிரி வித்தியாசமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாம அதோட அட்டாக் ஸ்பீடு இது ரொம்ப அதிகமாயிடுமா, நம்ம கிரிட் ரொம்ப ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட் அதோட அட்டாக்க பிளாக் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். என்னதான் அவன் பிளாக் பண்ணாலும் அந்த இம்பாக்ட்ல அவனுக்கு டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். சோ இதனாலதான் இந்த ட்ரேக் ஒரு சாதாரண மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நம்ம கிரிட்டுமே சாதாரணமான ஆளா கிடையாது. ஏன்னா அவன்கிட்டயுமே செகண்ட் ஃபேஸ்னு ஒன்னு இருக்கும். இப்ப அவன் பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் பண்ணுவா. அதை ஆன் பண்ண உடனே அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா எஸ்கேப் ஆகி வந்துருவா. இப்ப நம்ம கிரிட் கிட்ட அந்த பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் பண்ணா அப்படின்னா அவனோட ஹெல்த் பாதியா குறைஞ்சிரும். இருந்தாலும் இப்போதைக்கு அதோட அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஸ்பீட் ரொம்ப அதிகமாயிடும்ல, அதனால தான் நம்ம கிரிட் இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்க்கு போயிருக்கான். ஆனா நம்ம கிரிட் எந்த பக்கம் டாட்ச் பண்ணுவோம் அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்ட்டா நம்ம கிரிட் இருக்கிற பக்கமா ஃபயர் அட்டாக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா இதுக்கு மூளை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு ஃபைட்டிங் தான் அதிகமா வரும் அப்படின்னு. ஆனா இது இந்த அளவுக்கு மூளையோட இருக்கும் அப்படின்றத நம்ம கிரிட் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நம்ம கிரிட் என்னதான் அட்டாக் பண்ணியிருந்தாலும் இப்ப நம்மளோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்குல்ல, சோ அந்த ஃபயர் அட்டாக்ல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சு திருப்பி மண்டை மேலே போய் திரும்பி அந்த கத்தியை வச்சு குத்த ஆரம்பிச்சிருவா. இப்ப அதுவே கடுப்பாக்கி டக்கு நம்ம கிரிட் மேல அந்த டிராகன் ரோரை யூஸ் பண்ணும். இப்ப நம்ம கிரிட் அது ரொம்ப பக்கத்துல ஃபேஸ் பண்ண காரணத்தினால அவனால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த டிராகன் ரோர் பட்ட உடனே அந்த இம்பாக்ட்லயே அங்கிருந்து வேகமா நேரா தரையில வந்து மோதிடுவா. இப்ப கிரிட்ட காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரும் அவங்களோட பெரிய அட்டாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் பெரிய ரேஞ்ச் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே அந்த ட்ரேக்க தடுக்காது. அந்த ட்ரேக் அங்கிருந்து ரொம்ப வேகமா நம்ம கிரிட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் தானே அதிகமான அளவு டேமேஜ் கொடுக்கறா, சோ அவனை தான் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். அதனால நேரா அங்க இருந்து நம்ம கிரிட் மேல மொத்தமா வந்து மோதி நசுக்கி கொன்றலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும். ஆனா நம்ம கிரிட் சும்மா கீழே விழுந்து கிடப்பானா, எந்த பிளானுமே இல்லாம நம்ம கிரிட் அப்படியே விழுகிறவனா என்ன, நம்ம கிரிட் ஒரு பிளானோட தெளிவான ஒரு பிளானோட மட்டும் தான் அந்த இடத்துல விழுந்து கிடப்பா. இப்ப இந்த ட்ரேக் கரெக்டா நசுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துருமா. அது பக்கத்துல வந்த உடனே இந்த இடத்துல இருந்தோ திடீர்னு ஒரு பெரிய ஹார்பன் அது மேல வந்து குத்தும். எங்க அந்த ட்ரேக் திரும்பி பார்க்கும்போது அப்பதான் எல்லாருமே கவனிப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் இவ்வளவு நேரம் சண்டை போட்டால அவனோட காட் ஹேண்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணவே இல்ல. அந்த காட் ஹேண்ட்ஸ் எல்லாருக்கும் வேற ஒரு வேலை கொடுத்திருப்பான். அதுதான் இது. அந்த ஹார்பன் பில்லரோட டியூரபிலிட்டி குறைஞ்சிருச்சுல, சோ அதுங்களை ரிப்பேர் பண்ணி சீக்கிரமா த்ரோ பண்ண சொல்லி நம்ம கிரிட் சொல்லிருப்பான். கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்த உடனே அதுங்களும் த்ரோ பண்ணிருக்குங்க. இப்ப அந்த ஒரு பிளான தான் நம்ம கிரிட் யூஸ் பண்ணிருக்கான். இப்ப 32 டீமே
அந்த கேமை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா 32 டீம் அந்த பாஸ் ரைட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுல மொத்தம் 9 டீம் இருக்காங்கல்ல, இவங்க அந்த ட்ரேக் கிட்ட செத்து போயிட்டாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால மொத்தம் 23 டீம் மட்டும் தான் இத சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்களே யாரு கம்மியான டைம்ல இத முடிச்சிருப்பாங்களோ அவங்க தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஆக்சுவலா நம்ம யூஎஸ் இருக்காங்கல்ல, இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம லாவல் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம லாவல் இதுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருந்தா. ஆனா அந்த ஒரு பிளான் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே கரெக்டா நம்ம ஜிபால் இருக்கால, அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவனே முன்னாடி போய் அவனே இந்த கேமை அவனாவே முன்னாடி எடுத்துட்டு போனா. ஆக்சுவலா நம்ம ஜிபால் ஹண்டிங்க்கு பேஸ் பண்ண ஒரு கிளாஸ் வச்சிருக்கிற காரணத்தினால நம்ம ஜிபாலுக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜிபால் என்னதான் கொஞ்சம் அரகண்டான ஆளா இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அவ இருந்ததுனால மட்டும் தான் யூஎஸ் ஜெயிச்சாங்க. சோ இத அவ பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஒவ்வொரு டீமோட அந்த டைமிங் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரேங்கிங்க லோயஸ்ட்ல இருந்து கொண்டு வருவாங்க. இப்ப 23வது இடத்துல இருந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 9 டீம் ரைட கம்ப்ளீட்டே பண்ணல. இப்ப 23ல யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியா காட்டிட்டே வருவாங்க. 4வது இடத்துல ரஷ்யா வந்திருக்கும். ஆக்சுவலா ரஷ்யா இருக்கானுங்கல்ல, இவனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. இருந்தாலும் ஒரு 0.5 செகண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜப்பான் கிட்ட தோத்து போயிட்டானுங்க. சோ 3வது இடத்துல இருக்கிறது ஜப்பான் தான். இப்ப இவ்வளவு நேரமும் நம்ம யூஎஸ் ஓட பேர் வராத காரணத்தினால நம்ம ஜிபாலுக்கு இப்ப கான்ஃபிடன்ஸ் வந்துரும். நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம், நமக்கு தான் கோல்ட் மெடல் அப்படின்னு. ஆனா இப்பதான் அந்த ஷாக்கிங்கான ரிசல்ட் வரும். ஆக்சுவலா யூஎஸ் செகண்ட்ல தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா யூஎஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்களே ஜப்பானோட கம்பேர் பண்ணும்போது 5 நிமிஷம் லிட்டரலா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரைடர் முடிச்சாங்க. அதாவது ஜப்பான் வந்து 19 நிமிஷத்துல முடிச்சாங்க, இவனுங்க 14 நிமிஷத்துல முடிச்சாங்க. ஆனா அப்படி முடிச்சும் கூட இவனுங்க செகண்ட் பிளேஸ் தான் வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும், யூஎஸ்ஏ செகண்ட் வந்துருச்சுனா அப்ப யார் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா அப்படின்னு. ஆக்சுவலா எல்லாரும் அவங்களோட கண்ட்ரியோட பேர் வருது அப்படின்னு சொல்லி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால யாரோட பேர் வந்திருக்கு வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்ப கரெக்டா யாருமே எதிர்பார்க்காத ஒரு டீமோட பேர் ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கும். கரெக்டா நம்ம கிரிட்டோட டீம், அதாவது கொரியன் டீம். ஆக்சுவலா யூஎஸ் டீமுக்கு கொரியன் டீமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 2 செகண்ட் தான் இவங்க பேட்டிலே புரட்டி போட்டுருச்சு. அது எப்ப அப்படின்னா கரெக்டா அந்த ஹார்ப்ன அனுப்புன நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட் இருக்கால, கார்டன்ஸ் வச்சு அந்த ஹார்ப்ன நேரா ட்ரேக்கோட நெஞ்சிலே இறக்கிருப்பான். அது இறக்கின உடனே ட்ரேக்கால பெருசா பறக்க முடியாதுல. அது மட்டும் இல்லாம அந்த பில்லருக்கான ஹேமரை அந்த 2 கார்டன்ஸ் கிட்ட கொடுத்துருவான். அதுக்கு தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பில்லரை. அப்ப அந்த ட்ரேக்கால அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியாதுல, அந்த ட்ரேக் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுல. இந்த ஒரு நேரத்துல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 கார்டன்ஸ் கிட்ட நமக்கு இன்னொரு ஒரு வேலையை கொடுத்திருப்பான். அதுதான் ஐட்டம் காம்பினேஷன். ஃபர்னேஸ் ஓபன் பண்ணி ஐட்டமை ரொம்ப கம்பைன் பண்ண சொல்லிருப்பான். இப்ப அந்த 2 கம்பைன் பண்ணி முடிச்சு அந்த ஸ்வாட நம்ம கிரிட் கிட்டே தூக்கி போடுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹண்டிங் ஸ்வாட் ஃபெயிலியரை ஒண்ணா கம்பைன் பண்ணிருப்பான். ஆக்சுவலா அந்த ஹண்டிங் ஸ்வாட் ஏற்கனவே ஒரு யூனிக்கான வெப்பன். அந்த ஃபெயிலியரோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அது லெஜெண்டரியான ஒரு வெப்பனா மாறிடும். இந்த ஒரு 2 வெப்பனை கம்பைன் பண்ண காரணத்தால அந்த ஹண்டிங் ஸ்வாட் இருக்குல, அது மான்ஸ்டருக்கு எதிராக நார்மலாவே அதிகமான அட்டாக்ஸ் கொடுக்கும். இப்ப அத ஃபெயிலியரோட கம்பைன் பண்ணதுனால அந்த அட்டாக் பவர் இன்னும் அதிகமாயிடும். அதுவும் இல்லாம கிரிட்டிக்கல் ஹிட்டுக்கான அந்த ஒரு சான்ஸும் அதிகமாயிடும். இப்ப நம்ம கிரிட் அடுத்து அடிக்க போற அடி கண்டிப்பா கிரிட்டிக்கல் ஹிட்டா தான் இருக்கும். சோ நம்ம கிரிட் எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணுவா. எல்லாத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி எல்லா காம்போஸ் இருக்கக்கூடிய எல்லா டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்பி ஒரு பெரிய ஸ்கில் பின்னக்கல் கில்ல யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு ஸ்கில்லே 20 மில்லியன் டேமேஜ் பண்ணிருக்கும். ஏற்கனவே அது கிட்ட 30% ஹெல்த் தான் இருக்கும். இந்த ஒரு அட்டாக்கே போதும் அதோட மொத்த ஹெல்த்தையும் காலி பண்ணிடுவா. இதுல நம்ம கிரிட்டுக்கு ஒரு புது டைட்டிலே கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம கிரிட் அந்த ட்ரேக்கையும் தோக்கடிச்சிருப்பான், இதோட லெவலப்பும் ஆயிருப்பா. இப்ப திருப்பியும் நம்ம கிரிட் தானே எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லா கேமராவும் நம்ம கிரிட் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மால் திரும்பி இதுக்கெல்லாம் காரணம் ஏச குரூப் தான், நீங்க எல்லாரும் வாங்கி விட்டீர்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா இந்த பாஸ் ரைட அவன் தனியாவே கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் இன்னொரு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இவனோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா. இவ்வளவு பெரிய பாஸ் ரைட முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம கிரிட். அதனாலேயே அந்த கம்பெனி ரொம்ப பெருமைப்படுவானுங்க. பரவாயில்லையே நம்ம கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்ணீர் விட்டு கதறுவானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஜிபால் கண்டிப்பா இது லக்கா தான் இருக்கணும், அவன் லக்ல தான் ஜெயிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா இது லக் அப்படின்றத நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு எந்த அளவுக்கு லக் வேலை செய்யும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்னா அது வெறும் லக் கிடையாது. நம்ம கிரிட் சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுத்திருக்கான். இப்ப கேம் முடிச்சுட்டு வெளில வந்த உடனே திருப்பி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் நம்ம கிரிட் மேல தான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கிரிட் இதே எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, இந்த கார்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிளாக் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இது என்னது அது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் கேட்பானுங்க. நம்ம கிரிட் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடுவான். அவன் எதுவுமே பேச வேணாம் தான் நினைப்பான். ஆனா அந்த நேரத்துல இப்பயும் கூட நம்ம ஜிபால் இது எல்லாமே லக் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பான். ஆனா நம்ம லாவலுக்கு தெரியும் இது எதுவுமே நம்ம கிரிட்டோட லக் கிடையாது, இது எல்லாமே அவனோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் அப்படின்னு. இப்ப நம்ம லாவல் இருக்கால, அவனுக்கு இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட ரைட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண காரணத்தினால அவங்க எல்லாருக்குமே அந்த ட்ரேக்கோட ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்காது. ஏன்னா 7 பேருக்கு அதை பிரிச்சு தான் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஐட்டம்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ இது கண்டிப்பா கில்டுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனா நம்ம கில்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. ஏன்னா நம்மால எல்லாத்தையும் அவனே பண்ணால, அதனால மொத்த ரிவார்டை அவனே ஆட்டையை போட்டுக்கிட்டான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மறுபடியும் கேட்பாங்க, இப்ப பாஸ் சைடுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அடுத்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சா மட்டும் தான் இவங்களால டாப் 3 போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சோ உங்க டாப் 3 குள்ள போணும் அப்படின்னா நீங்க ப்ரொடக்ஷன்ல கலந்துக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நமக்கு ஏற்கனவே சொல்லிருப்பால நான் கலந்துக்க மாட்டேன், என்னால கலந்துக்க முடியாது அப்படின்னு திருப்பி அதை சொல்றதுக்காக வருவா. அந்த நேரத்துல இந்த யூஎஸ் சேர்ந்து அந்த பான்வர் இருக்கால, அவ உடனே இந்த ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம கிரிட் இருக்கார்ல அவர் கண்டிப்பா கலந்துக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப பெரிய பிளாக் ஸ்மித், அவரு இந்த மாதிரி சின்ன பசங்க கேம்ல எல்லாம் வரவே மாட்டாரு, அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை பார்த்த உடனே நம்ம கிரிட் கேட்பா, ஓஹோ
பான்மீரா, நீ தானே பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 1 இருக்க, என்ன நான் ரேங்கிங்ல ரெஜிஸ்டர் பண்ணாத காரணத்தினால நம்பர் 1ல இருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா கேசல் சீஜ்ல நீ எப்படி பண்ண அப்படின்றத நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் கேம்ல நீ ஏன் கலந்துக்க மாட்டற அப்படின்றது எனக்கு புரிய வருது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் கேம் அவ்வளவு ஈஸியான ஒண்ணா இருக்க போறது கிடையாது. ஒரு பிளாக் ஸ்மித்தா இருந்துக்கிட்டு, அதுவும் ஒரு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தா இருந்துக்கிட்டு நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் உன்னை கேவலமா பேசுவாங்கல்ல. அதனால நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. உண்மையிலே பிளாக் ஸ்மித்துக்கு நிறைய டெடிகேஷன் வேணும், அது உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. இப்போ இவன் பாராட்டுறானா இல்ல திட்டுறானா அப்படின்றது நம்ம கிட்ட தெரியாது. அதை கன்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா இவன் கூட சண்டை போட்டு தானே பார்க்கணும். அதனால நம்ம கிட்ட அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லிடுவான். அதாவது ப்ரொடக்ஷன் காம்படிஷன்ல நம்ம கிட்ட கலந்துக்கிறேன்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே நம்ம லாவலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா நம்ம லாவல் இருக்கால, அவன் ஏற்கனவே அவனோட டீம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம கிராவல் ஏற்கனவே சொன்னால, ஏன்னா மிச்சம் இருக்கிறதுல PVP-ல மட்டும் தான் அவனால ஜெயிக்க முடியும். சோ ப்ரொடக்ஷன்ல இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா யூஎஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம கிரிட் மட்டும் ப்ரொடக்ஷன் கேம்ல கலந்துக்கிட்டா யூஎஸ் ஜெயிக்க விடாம பண்ணிடுவான். கண்டிப்பா நம்ம கிரிட் தான் ஜெயிப்பா. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிராவலுக்கு இன்னமே வாய்ப்பு இருக்குல்ல. இததான் நம்ம லாவல் யோசிப்பான். அவன் பிளானுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ எல்லாரும் அவங்க அந்த ரூம்குள்ள போன உடனே கரெக்டா நம்ம பான்மீரா மத்தவங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீயே சம்பந்தமே இல்லாம ஒரு கோல்ட் மெடல்ல வேஸ்ட் பண்ற, அந்த கோல்ட் மெடல் நமக்கு ஈஸியா வந்திருக்க வேண்டியது, ஆனா தேவையில்லாம அந்த கிரிட்ட போய் சேலஞ்ச் பண்றியே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஆனா நம்ம பான்மீரா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒன்னும் முட்டாள்தனமால சேலஞ்ச் பண்ணல, நான் சேலஞ்ச் பண்ணாலும் யோசிச்சு மட்டும் தான் பண்ணுவேன். ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, அவன மாதிரி இல்லாம நான் ஒவ்வொரு அந்த வெப்பனுக்கும் நான் 8 மணி நேரத்துக்கு மேல செலவு பண்றேன், அதனால கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோனே நம்ம ஜிபாலும் கேட்பான், எனக்கு புரியலையே, ஒரு வெப்பனுக்கு நீ எவ்வளவு நேரம் செலவு பண்ற அப்படின்றத பொறுத்து தான் நீ ஜெயிப்பியா என்ன, இது எப்படி பாசிபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம பான்மீரா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவான். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ப்ரொடியூஸ் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கா. அதாவது சிஸ்டமே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, டிசைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவே கரெக்டா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடுத்துரும். அந்த எக்யூப்மெண்ட் என்ன ரேட்டிங் வருது அப்படின்றது நம்ம கொடுக்க போற அந்த மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியை பொறுத்தது. ஆனா நல்ல மெட்டீரியல்ஸ் போட்டுட்டா மட்டும் கண்டிப்பா நல்ல குவாலிட்டியில ஒரு எக்யூப்மெண்ட் வந்துரும் சொல்ல முடியாது. சோ அது எல்லாமே பேசிக்கா லக்க பொறுத்ததுதான். சோ நம்ம கிரிட் லக்ல தான் அந்த மாதிரி எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பான்மீர் யோசிப்பா. ஆனா நம்ம பான்மீர் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த அவனோட சாட்டிஸ்ஃபை கேம் வரலாற்றிலேயே அவன் மொத்தமா மேனுவல் ஒர்க் மட்டும் தான் பார்த்திருக்கான். தொடர்ச்சியா மேனுவல் ஒர்க் பண்ணி மட்டும் தான் அவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கான். அப்படிதான் அவன் பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்கா. சோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தா இருந்துகிட்டு வெறும் ப்ரொடியூஸ் பட்டனை யூஸ் பண்றதுக்கும் நான் நம்பர் 1 பிளாக் ஸ்மித்தா இருந்து வெறும் மேனுவல் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பான்மீர் சொல்லுவான். ஏன்னா பிளாக் ஸ்மித் அப்படின்றது ஒரு கலை, அந்த கலையை கத்துக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பான்மீர் நினைப்பான். இப்போ இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா என்னதான் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்ல சோ அவன் ஒருவேளை ப்ரொடியூஸ் பட்டனை யூஸ் பண்ணானா அவனுக்கு கண்டிப்பா நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம பான்மீர் ஒரு வேலை வச்சிருப்பான். அது என்ன அப்படின்னா, அவனுக்கு ஏற்கனவே அவன் நம்பர் 1 பிளாக் ஸ்மித்தா இருக்கிறதுனால அவனுக்கான டைட்டில்ஸ் நிறைய இருக்கு. அதோட சேர்த்து அவன் டாலிமா இருக்குல்ல, அந்த ஒரு இடத்தை தங்கி படிச்சிருக்கான். அதனால இந்த டுவார்ஃபோட டெக்னிக்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். சோ அவன் ஒரு ஐட்டம் உருவாக்கினா அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல ரேட்டிங்ல தான் வருமா. அதனால மட்டும் தான் அவன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஆனா நம்ம கிட்டே மேனுவல் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம லாவல் சொல்லவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா, அதாவது கிராவல் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம கிட்ட தான் ஜெயிக்கணும். அதனால அமைதியாவே இருப்பான். இப்போ நம்ம பான்மீர் கடைசியா சொல்லுவான், நான் என்ன லக்க பேஸ் பண்ண மாதிரி தெரியுதா என்ன, அவன மாதிரி இல்லாம நான் உண்மையா ஒர்க்க போடுறவன், சோ கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அடுத்து திரும்பி ஸ்மித்தியை காட்டுவாங்க. அதாவது ரைடரோட ஸ்மித்தியை நம்ம கிட்ட இருக்கா அப்பலையில அந்த டிரேக்கோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அதை வச்சு புதுசா ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்போ இந்த டிரேக்கோட ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். சோ இத வச்சு நம்ம கிட்டால சப்போர்ட் ஐட்டம்ஸ் உருவாக்க முடியும். அதாவது சப்போர்ட் வெப்பன்ஸ், ஹிடன் வெப்பன்ஸ் அந்த மாதிரி ஒன்னு உருவாக்க முடியும். ஆனா அதுவும் இல்லாம நம்ம கிட்டால ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சேஞ்ச் ஆட் பண்ண முடியும். சோ அது கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். அதோட டிஃபென்ஸ் இன்கிரீஸ் பண்றது, அதோட பவர் இன்கிரீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை இத வச்சு பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு நிறைய ஐடியாஸும் வரும். அதே மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம கிட்ட இன்னொரு ஒரு யோசனையும் வரும். அது என்ன அப்படின்னா, இந்த டிரேக்கோட ஐட்டம்ஸ் எல்லாமே மனுஷங்களோட உலகத்துல கிடைக்கக்கூடிய ரேரான மெட்டீரியல்ஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் ஒன்னு சொல்லியிருக்கும். மனுஷங்களோட உலகத்தை அது ஸ்பெசிபிக்கா சொல்லுது அப்படின்னா அப்ப ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் தனித்தனியா மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிப்பான். ஆனா நம்ம கிட்ட இப்போ முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்த நாளுக்கான காம்படிஷன், அதாவது அந்த ப்ரொடக்ஷன் காம்படிஷன். இந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு லாங் ஸ்வாட உருவாக்கினா போதும். நம்ம கிட்ட லாங் ஸ்வாட உருவாக்குறது ஒண்ணு புதுசு கிடையாது. ஏற்கனவே அந்த ரைடரோட சோல்ஜர்ஸ்க்காக நிறைய செஞ்சு கொடுத்திருக்கான். ஏன் இப்ப ரீசெண்டா கூட நம்ம பீக் ஸ்வாட்காக ஒன்னு செஞ்சு கொடுத்தான்ல, சோ அவனுக்கு அந்த டிசைன்லாம் ஓரளவு அத்துப்படிதான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு இருக்கிற அந்த பயமே அதோட ரேட்டிங்க பொறுத்து தான். ஏன்னா அந்த ரேட்டிங் இருக்குல்ல, அது எப்பயுமே லக்க பொறுத்து தான் வரும். நம்ம கிரிட்டுக்கு தான் லக்கே கிடையாது. லக்குக்கும் இவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கிறப்ப தனக்கு எப்படி நல்ல வெப்பன் வரப்போகுது, அது எப்படி அந்த நேரத்துக்குள்ள செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் நம்ம கிரிட்டு விட்டு தர மாட்டான். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல போட்டியா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இந்த நேரத்துல நம்ம லா ஒளிவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலா உங்களுக்கு சேர் பண்றதுக்காக வந்தேன், நீங்க இன்னும் நல்லா பண்ணும், நீங்க எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக
தான் வந்திருப்பான். ஏன்னா அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா நமக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம லாவல் சொல்லுவான், நீங்க எப்பயும் செய்யற மாதிரி மேனுவல் ஒர்க்க போடுங்க, அப்படி போட்டாலே உங்களால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு. அப்போ உடனே கிரிட் கேட்பா, என்ன உலகிட்டு இருக்க, அப்புறம் வேலை பார்க்காம எப்படி எக்யூப்மெண்ட் உருவாக்குறது, வேலை பார்த்தா தானே எக்யூப்மெண்ட் வரும்னு சொல்லுவான். அது கேட்டோடனே நம்ம லாவலுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். இல்லங்க ப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும், அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலாம்னு தான் வந்தேன். ஆமா எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு ப்ரொடியூஸ் பட்டன் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்டோடனே நம்ம கிரிட் கேட்பான், எனக்கு ப்ரொடியூஸ் பட்டனா அப்படின்னா என்ன, அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல, ஆனா ஒரு பிளாக் ஸ்மித்தா எப்படி வேலை பார்க்கறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோடனே நம்ம லாவலை திரும்பி நின்று கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா 2 வருஷமா ஒருத்தன் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் பிளாக் ஸ்மித்தா மட்டும் தான் இருக்கா. ஆனா அவனுக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பத்தியும் ப்ரொடியூஸ் பட்டன் பத்தி தெரியாம இருந்திருக்கு. 2 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இந்த நாளைக்கு வந்திருக்கா. இப்படி இருக்கிற ஒரு ஆளு கண்டிப்பா தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். இப்ப அடுத்த நாளுக்கான அந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரொடக்ஷன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 கண்ட்ரீஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லா கண்ட்ரிலயும் பிளாக் ஸ்மித் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இவங்க ஒரு புது லாங் ஸ்வாட ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள உருவாக்கணும். இதை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்கிரிடியன்ஸ் தான். சோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. ஆனா இது கேட்ட உடனே நம்ம கிட்ட ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்னது 8 மணி நேரமா, 8 மணி நேரம் எப்பறா அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம பான்மேரி என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம கிட்ட ஷாக் ஆனத பார்த்த உடனே 8 மணி நேரம் நீ வேலை பார்த்திருக்க மாட்டீல, அதனால தான் உனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நீ வேற ப்ரொடியூஸ் பட்டன் அமுக்கிட்டு 8 நிமிஷம் வெயிட் பண்ற ஆளு. ஆனா அந்த மாதிரி நாங்க கிடையாது. நாங்க எல்லாரும் மேனுவலான ஒர்க்க போடுறவங்க. எங்களுக்கு தான் தெரியும் அந்த 8 மணி நேரத்தோட அந்த அருமை என்ன அப்படின்றது. இதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பான்மேரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம கிட்ட அதுக்காக ஷாக் ஆகல அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஷாக் ஆனது எதுக்கு தெரியுமா, அவன் ஒவ்வொரு வெப்பனுக்கும் 20 மணி நேரம் செலவு பண்ணுவான். அப்படி இருக்கிறப்ப 8 மணி நேரத்துக்குள்ள எப்பறா செஞ்சு முடிக்க முடியும், என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஷாக் ஆயிட்டு இருப்பான். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கேம்ல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க செய்யக்கூடிய அந்த எக்யூப்மென்ட்க்கு இயர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி அவார்ட் கொடுத்துருவாங்க. சோ இது ஒரு பெருமையான விஷயமா இருக்க போகுது. ஆனா இந்த பெருமையை அவங்க அடையணும் அப்படின்னா அதுக்கு அவங்க இருக்கிறதுல ஒரு சூப்பரான எக்யூப்மென்ட் செய்யணும். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்வாட் இருக்குல்ல, இதோட அந்த ரேட்டிங், ஸ்டாட்ஸ், அப்புறம் குவாலிட்டி இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக மொத்தம் 13 ஜட்ஜஸ் வந்திருப்பாங்க. அந்த யூங் செக்மெண்ட் இருக்கார்ல, அவரோட சேர்த்து மொத்தம் 13 ஜட்ஜஸ். சோ இவங்க எல்லாரும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி யார் இருக்கிறதே அந்த பெஸ்டான எக்யூப்மென்ட் செய்ய போறா அப்படின்றத முடிவு பண்ண போறாங்க. இப்ப எல்லாரோட ஃபர்னேஸை பத்த வச்சிருவாங்க. இதோட இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இத பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் முக்கியமா இந்த கேம்ல நம்ம கிரிட் கலந்துக்கறோம் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த ஒரு விஷயத்தை அந்த பிளாக் ஸ்மித்மே வரவேற்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் இன்னமே ப்ரொடக்ஷன் பட்டன் யூஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு எண்ணம். அப்ப அவனை தோக்கடிச்சா இவங்க எல்லாருக்கும் பெருமை தானே. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பிளாக் ஸ்மித் எல்லாரும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஆனா நம்ம கிரிட் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் முழுக்க முழுக்க அந்த ஒரு எக்யூப்மென்ட் மேல தான் ஃபோக்கஸ்டா இருப்பான். இப்ப இவனுக்கு கொடுத்த அந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன்ல பெருசா சேஞ்சஸ் பண்ணலனாலும் இந்த ஒரு ஸ்வாட நம்ம கிரிட் ஈஸியாவே செய்ய முடியும். ஆனா அதுல பிரச்சனையே அந்த ரேட்டிங் என்னவா வரும் அப்படின்றது மட்டும் தான். ஏன்னா அது லக்க பொறுத்து தான் வரும். ஆனா அதையும் தாண்டி நம்ம கிரிட் அது ஒழுங்கா வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப ரீசெண்டா செய்யக்கூடிய எல்லா எக்யூப்மென்ட்லயும் நிறைய எஃபர்ட்ஸா போடுறான். அதனால மட்டும் தான் ஒவ்வொரு எக்யூப்மென்ட் 20 மணி நேரம் செய்யறா. சோ அப்படி 20 மணி நேரம் போட்டா மட்டும் தான் நம்ம கிரிட் பொறுத்த வரைக்கும் அது நல்லா வரும். ஆனா அப்படி இருக்கிறப்ப 8 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப நம்ம கிரிட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டெங்லோட்ட வருவான். இவனை ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வில்சன் கேசல்ல ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுல, அந்த ஒரு ஆக்ஷன்ல கூட நம்ம கிரிட் கலந்துக்கிட்டான்ல, அங்கதான் இவனை மீட் பண்ணிருப்பான். இவன் தன்னோட மாஸ்டரோட எக்யூப்மென்ட் விற்கணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். இப்ப இவன் இருக்கான்ல, இவன் தான் பிளாக் ஸ்மித் ரேங்கிங்ல நம்பர் 2ல இருக்கிற பிளேயர். இவன் நம்பர் 2ல இருப்பான் அப்படின்றது நம்ம கிரிட்க்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம கிரிட்க்கு இவனை பத்தி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. ஆமா ஏதோ ஒரு மாஸ்டர் கீழ இருக்கேன்னு சொன்னியே, அவர்கிட்ட இருந்து வெளில வந்துட்டியா இல்ல இன்னும் ட்ரைனிங்ல தான் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவன சொல்லுவான், இல்ல நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்து போன வருஷம் ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஸ்மித்தியா ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அதுல தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய கமிஷன்ஸ்லாம் வருது, நிறைய காசும் கிடைக்குது. இப்ப அதை வச்சுதான் என்னோட அப்பா அம்மா இல்லாத காரணத்தால என்னோட பாட்டியும் தங்கச்சியும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கிரிட்க்கு மெயின் ரொம்ப மெச்சூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா நம்ம கிரிட் இந்த வயசுல இந்த மாதிரி மெச்சூரா இல்ல, அவன் பாட்டுக்கு சும்மா கண்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா என்னதான் இவன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிறான்ல, நம்ம கிரிட்க்கு இப்ப ரீசெண்டா வர மெச்சூரிட்டி இவனுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நம்ம கிரிட்க்கு இத பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும். இப்ப கரெக்டா அந்த நேரத்துல நம்ம கிரிட்டோட அந்த ஃபர்னேஸ் இருக்குல்ல, அதுல நம்ம கிரிட் அந்த ஓர்ஸ் எல்லாத்தையும் உருக்கிட்டு இருப்பான். இப்ப அது வந்து ஸ்லாக் ரிமூவ் ஆகி வெளில வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்லாகோட டெம்பரேச்சரை பார்த்த உடனே நம்ம கிரிட் சொல்லிடுவா, டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கு, இப்ப போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சீனா கரெக்டா இருக்கும், ரொம்ப லேட் பண்ணிராத அப்படின்னு. இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரிஃபைனிங் டெம்பரேச்சர் அதுக்குள்ள ரீச் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க எப்படி ரீச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பத்தி கேட்பான். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சுத்தி முத்தி பார்ப்பான். பார்த்தா இன்னும் எல்லாருமே அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பான்மேர் முதற்கொண்டு எல்லாரும் அந்த டெம்பரேச்சர் கரெக்டா வைக்கணும் அப்படின்றதுக்காக செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட ஏற்கனவே ரிஃபைனிங் டெம்பரேச்சர்க்கே போயிட்டான். அவன் ஓர உருக்கி அதுல இருந்து பியூரான மெட்டலே பிரிச்சு எடுத்துட்டான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே தான் நம்ம ஸ்டெங்குக்கு புரிய வரும் நம்ம கிரிட்டோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுதான். இந்த டெம்பரேச்சர் அதிகமா போனாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிஃபைனிங் டெம்பரேச்சர்ல வைக்கணும். ஆனா அந்த ஒரு டெம்பரேச்சரை பெர்ஃபெக்ட்டா வைக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமா இருக்காது. ஆனா நம்ம கிரிட் வெறும் ஸ்லாகோட கலரை பார்த்தே அது என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறானா, அப்ப நம்ம கிரிட்டோட ஸ்கில்ஸ் எந்த லெவல்ல இருக்கணும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்ட ஒரு ஆளா இருப்பாரு. அவர் கூட நிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டெங் யோசிப்பான். இருந்தாலும் ஒழுங்கா ஃபேஸ் பண்ணல. சோ அந்த ஒரு காரணத்தால இவனும் சீரியஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக அந்த பான்மேர் வருவான். இந்த பான்மேர் இந்த ஸ்டெங்க பார்த்து சொல்லுவான், அவன் வந்து கலந்துக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அவன் அந்த ஃபயரை ஒழுங்கா பண்றான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை தாண்டி அவனுக்கு எதுவும் பண்ண வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித்திங்ல அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணா மட்டும் தான் ஒரு வெப்பனை
ஒழுங்கா செய்ய முடியும். சோ அதனால அவனால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா இந்த செங் அதை ஏத்துக்கவே மாட்டா. ஒருவேளை அவர் மட்டும் ரேங்கிங்க்கு வந்திருக்காரு, நம்ம ரெண்டு பேருமே ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போடுவோம். நீங்க வேணா நம்பலன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவா. அப்படி என்னதான் பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த பான்மர் திரும்பி பாப்பானா, பார்த்தா நம்ம கிரிட் இருக்கால, அவன் ஹேமர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஆக்சுவலா நம்ம கிரிட் அந்த அயன் பார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹேமர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா எடுத்துக்கொண்டு போய் ஹீட்ல வச்சு அதை திருப்பி பெண்ட் பண்ணி திருப்பி அதை அடிச்சு திருப்பி அதை பெருசா மாத்துவாங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது லேயர் லேயரா கிரியேட் ஆகும்ல, அந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதை வந்து நார்மலா இந்த ஃபோர்ஜ் இன் ஃபயர்ல எல்லாம் பாத்திருப்பீங்கல, அந்த மாதிரி தான் நம்ம கிரிட் தொடர்ச்சியா ஹேமர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா நார்மலா பிளாக் ஸ்மித் எல்லாரும் ஹேமர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேமர் பண்றது தான் அந்த ஸ்டீலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 8 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. இந்த இருக்கிற 8 மணி நேரத்துல ஹேமர் பண்ணி முடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டியது ஒரு லாங் ஸ்வாட். ஒரு லாங் ஸ்வாடோட லென்த் அதிகமா இருக்கும்ல. சோ ஹேமர் பண்ணி அந்த லென்த்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கை ரொம்ப வலிக்கும். நிறைய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கும். அதனால மட்டும் தான் நம்ம கிரிட் தவிர மிச்சம் இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் மோல்ட யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. சொல்ல போனா நம்ம கிரிட் தவிர மத்தவங்க எல்லாரும் அதிகபட்சம் மோல்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்க கேம் விளையாண்டப்பே. ஆனா நம்ம கிரிட் மட்டும் தான் அதை ஹேமர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுவும் இல்லாம நம்ம கிரிட் பண்றானே, பண்றப்ப அவன்கிட்ட ஒரு பிரிசிஷன் இருக்கும். அவன் எக்ஸாக்ட்டா ஒரே ஸ்பாட்ல அடிக்கணும்னு நினைச்சானா அந்த ஸ்பாட்ல தான் எக்ஸாக்ட்டா அடிச்சுக்கிட்டே இருப்பான். சோ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்கச்சக்க மணி நேரம் அவன் இதே பண்ணி பழகி இருக்கணும். அப்படினா மட்டும் தான் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும். இத பார்த்தாலே பான்மருக்கு புரிஞ்சிரும், நம்ம கிரிட் வெறும் சாதாரண ஒரு பிளாக் ஸ்மித் கிடையாது, வெறும் ப்ரொடியூஸ் பண்றத மட்டும் யூஸ் பண்றவன் கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் அவன சேலஞ்சுக்கு கூப்பிட்டாச்சு. சோ இனிமேல் பின் வாங்க முடியாதுல, அதனால அவரு போட்டி போடணும் அப்படின்றதுக்காக அவரு போய் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சோ இப்படியே காலைல ஸ்டார்ட் ஆனது 8 மணி நேரம் முடிச்சு இப்ப சாயந்தரம் ஆயிடும். இப்ப சாயந்தரம் எல்லாரும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த தடவை நம்ம கிரிட் கலந்துக்கறான்றதுனால இதுக்கு ஒரு ஹைப் இருக்கு. சோ நம்ம கிரிட் எந்த மாதிரியான ஒரு ஸ்வாட ப்ரொடியூஸ் பண்ண போறான், அது எந்த அளவுக்கு லெஜெண்டரியா இருக்க போகுது, யூனிக்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப 8 மணி நேரம் முடிஞ்ச உடனே எல்லா பிளாக் ஸ்மித்தும் ஒரு வழியா அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸும் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான இடத்துல தான் வர்க் பண்ணாங்க. ஆனா அவங்க செய்யற அந்த ஸ்வாட் இருக்குல, அது ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா அதுல ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அவங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த சின்ன டீடைல்ஸ் தான் இந்த ஸ்வாட எந்த அளவுக்கு மாத்துது அப்படின்றத முடிவு பண்ண போகுது. இப்ப இந்த ஜட்ஜஸ் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்வாடும் என்ன ரேங்கிங்ல இருக்க போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொருத்தரா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்து ஸ்டெங்கோட ஸ்வாட் இருக்குல, அவனோட ஸ்வாட வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலா அவனோட ஸ்வாட் ஒரு யூனிக் ரேங்கிங்ல இருக்கும். ஓரளவு நல்ல அட்டாக் பவரோட எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல் பேலன்ஸ்டான ஸ்வாட உருவாக்கி இருப்பான். இவனை பார்க்கும்போது எல்லாருமே இவன் தான் ஜெயிப்பானு யோசிப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்து தான் பான்மர் வருவான். இப்ப அந்த பான்மர் இருக்கால, அவனோட ஸ்வாடுமே ஒரு யூனிக் ரேட்டிங்ல தான் இருக்கும். ஆனா ஸ்டெங்கோட ஸ்வாடோட கம்பேர் பண்ணும்போது அட்டாக் பவரும் ஆப்ஷன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. சோ இதுலயுமே யூசேஜ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஸ்வாடா இருக்கும். ஏன் அப்படின்னா இவன் ஏற்கனவே வந்து ஒரு 2 டைட்டில் இருக்கான். அதோட டுவார்வலோட அந்த டெக்னிக்ஸ் இருக்குல, அது எல்லாத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்கி இருக்கான். அவன் செஞ்சதுலயே ஒரு பெஸ்டான லாங் ஸ்வாட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். இப்ப அடுத்து ஃபைனலா நம்ம கிட்ட கூப்பிடுவாங்க. நம்ம கிட்டோட ஸ்வாட வாங்கி அதோட ரேங்கிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு ரேங்க் வந்திருக்கும். என்ன தெரியுமா, வெறும் நார்மல் ரேட்டிங் தான் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்படினா இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஓரளவு நல்ல பிளாக் ஸ்மித். அதனால இவங்க எல்லாரும் செஞ்சதுமே ஓரளவு ரேர், அதுக்கு மேல தான் இருக்கு. ஆனா நம்ம கிரிட் அதுக்கு கீழ போய் வெறும் நார்மல் ரேட்டிங் தான் செஞ்சிருக்கான். இத பாக்கும்போது எல்லாரும் அதிர்ச்சியா இருப்பாங்க. ஒருவேளை நம்ம கிரிட் இத்தனை நாளா அந்த ப்ரொடியூஸ் பட்டனை யூஸ் பண்ணிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி சீன் போடும் அப்படின்றதுக்காக மேனுவல் வர்க் பண்ணிருக்கலாம். அதனால தான் அவருக்கு ஒழுங்கா பண்ண தெரியாம இந்த மாதிரியான ஒரு ரேட்டிங்ல ஒரு ஸ்வாட் வந்திருக்கு. நம்ம கிரிட்டோட அரகன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். என் பையன் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப அவங்க தங்கச்சி தான் கவனிப்பா, நம்ம கிரிட் வேற எதுக்காக வருத்தப்படுற மாதிரி தோணும். ஆக்சுவலா நம்ம கிரிட் நார்மல் ரேட்டிங் வந்துருச்சு அப்படின்றதுக்காக வருத்தப்பட மாட்டான், வேற ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுவான். இப்ப அதை எடுத்துக்கிட்டு நேரா ஜட்ஜி கிட்ட போகலாம் ட்ரை பண்ணுவாங்களா, நம்ம கிட்ட அந்த ஆளோட பேண்ட உருவற அளவுக்கு அவர் கால்ல பிடிச்சு இழுத்து, ஐயா வேணாயா அவர்கிட்ட கொண்டு போயிடாதீங்க ஏ ஸ்வாட ஏன்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுவான். இப்ப இந்த பான்மேல் என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டு கடைசியில கேவலமா பட்டான் போல, இது எல்லாத்தையும் பண்றதுனால தான் அப்பவே அவன்கிட்ட சொன்னேன் இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு. லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்படின்ற அந்த டைட்டில கேவலப்படுத்திட்டா எங்க எல்லாருக்குமே அவமானமா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம கிட்ட இத பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஐயா என் ஸ்வாட ஏன்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். செக்யூரிட்டி அந்தால புடிச்சு வை, இத செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஜட்ஜஸ் செக் பண்ணி பாப்பாங்களா, அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கும். ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கால, இந்த ஸ்வாட கரெக்ட்டா முடியற நிலைமைக்கு வரும்போது கரெக்ட்டா லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோட பேஷன்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கும். நம்ம கிட்ட ஃபோக்கஸ்டா வர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி வர்க் பண்ணி முடிக்கும் போது கரெக்ட்டா இந்த ஸ்வாட் கம்ப்ளீட் ஆகும்ல, அப்ப நம்ம கிட்டக்கு ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கிட்டோட அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும்ல, லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்துக்கான ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அது டக்குனு இன்கிரீஸ் ஆகி நம்ம கிட்ட லெவல் 8 க்கு போயிருப்பான். நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பிளாக் ஸ்மித்தா இருக்கான். அவன் இத்தனை வருஷத்துல லெவல் 7 வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா லெவல் 8 க்கு போறதுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்வாட்ல இது போயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த ஸ்வாட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அப்புறம் தான் ஒரு ரேட்டிங்க செக் பண்ணி பார்த்திருப்பா. அப்பதான் நம்ம கிட்ட தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா இது நார்மல் ரேட்டிங்கா இருந்தாலும் இது ஒரு சாதாரண ஸ்வாட் கிடையாது. இது ஒரு சீல்டு டிரான்செண்டன்ட் ஸ்வாட். அதாவது இது ஒரு growth rate weapon. அதாவது இதோட மொத்த பவர் இருக்குல, அது எல்லாமே இப்ப சீல் ஆயிருக்கு. இப்ப இந்த யூசர் இருக்காங்கல, இதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர் எந்த அளவுக்கு லெவலப் ஆகறாங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த வெப்பனை கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆகி அவங்க கூடவே சேர்ந்து இந்த வெப்பனும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதால லெஜெண்டரி ரேங்கிங் என்ன அதுக்கு மேலே போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்வாட் தான் இப்ப நம்ம கிட்ட உருவாக்கி இருப்பான்.
சொல்லப்போனா நம்ம கிட்ட ஒரு growth rate வெப்பனை உருவாக்கின காரணத்தினால நம்ம கிட்ட புதுசா ஒரு டைட்டிலே கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வாட் இது. ஏன் அப்படின்னா இந்த growth rate வெப்பன் இருக்குல்ல, அது நார்மலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அடைய முடியும். அதனாலே இந்த growth rate வெப்பன்ஸ் இருக்குல்ல, நார்மலா அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி அதிகமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த growth rate வெப்பன்ஸ்ல மொத்தம் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சோல் பவுண்ட், இன்னொன்னு சோல் பவுண்ட் இல்லாதது. இந்த சோல் பவுண்ட்னா என்ன அப்படின்னா இந்த ஏர் இருக்குல்ல அந்த மாதிரியான ஸ்வாட்ஸ். இந்த ஸ்வாட்ஸ் அந்த யூசர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸை ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணா மட்டும் தான் அந்த ஸ்வாட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த ரெண்டாவது டைப் இருக்குல்ல அதுக்கு இந்த மாதிரியான எந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸும் கிடையாது. அதை நார்மலாவே நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதோட லெவல. எப்படி அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும், அது தானாவே அதோட லெவல இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அது லெஜெண்டரி, அதுக்கும் மேல கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் தான் நம்ம கிட்ட உருவாக்கி இருக்கான். இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த growth rate வெப்பன்ஸ் இருக்குல்ல அதோட ரேட்டிங்ல இப்ப அது ரேர் ரேட்டிங்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு growth rate வெப்பன் அதுலயே நார்மலா இந்த growth rate வெப்பன் இல்லாம சாதாரண ஒரு ரேர் ரேட்டிங்ல இருக்க ஒரு வெப்பன் எடுத்துக்குவோம். இது ரெண்டுத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த growth rate வெப்பனோட ஸ்டாட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எந்த ரேட்டிங்ல இருந்தாலும் அதோட ஸ்டாட்ஸ் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு வெப்பனை அந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸ் தான் நம்ம கிட்ட உருவாக்கி இருக்கான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜப்பானோட கட்ஸ் இருப்பான்ல அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவன் தானே இந்த லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போதே டேமியன் கேட்பான், ஓஹோ இவர் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு மனசு வச்சார் அப்படின்னா கண்டிப்பா அதை முடிச்சே தீருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் கிரிட். நீங்க அவரை மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம டேமியன் சொல்லுவான். ஆனா நம்ம கட்ஸ் ஏற்கனவே நம்ம கிட்ட மீட் பண்ணிருக்கான். எங்க அப்படின்னா பைரன்ல ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருப்பான்ல, அப்ப பெருசா அவன் கண்டுக்கல. ஆனா இப்பதான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு. இப்ப இந்த ஜட்ஜஸ் எல்லாருக்குமே முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவங்க எல்லா வெப்பன்ஸையும் பார்த்து அதுல இருக்கதே பெஸ்டான வெப்பனை தேர்ந்தெடுக்கணும். சோ எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணணும். எடுத்த உடனே டக்குனு இதுதான் பெஸ்டான வெப்பன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப இதுல பார்க்கும்போது மொத்தம் 3 வெப்பன்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். அது என்ன அப்படின்னா ஒன்னு பான்மீரோடது, இன்னொரு ஸ்டெங்கோடது, இன்னொன்னு நம்ம கிரிட்டோடது. இதுல பான்மீர் ஸ்டெங் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு பேருமே யூனிக்கான ரேட்டிங்ல தான் செஞ்சிருக்காங்க. ஆனா பான்மீரோடது அதோட அட்டாக் பவரும் சரி, அதோட ஸ்டாட்ஸும் சரி, அதோட ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு படி மேல இருக்கு. ஒரு பிளாக் ஸ்மித் நார்மலா என்ன பண்ணணும், அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சு தரணும். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்வாட செஞ்சு தரணும். அப்படி செஞ்சு தந்தா மட்டும் தானே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சோ அதுதானே ஒரு பிளாக் ஸ்மித்தோட வேலை. சோ அப்படி பார்க்கும்போது என்னதான் நம்ம பான்மீரோட ஸ்வாட் ரொம்ப சூப்பரா இருந்தாலும் அதுல யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. சோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பான்மீரோட ஸ்வாடே தோக்கடிச்சது வெறும் ஒரே ஒரு ஸ்வாட் மட்டும் தான். ஆக்சுவலா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியா இருந்தது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாடோட பொட்டன்ஷியலுமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அது யூசர் கூட சேர்ந்து அவங்க கூடவே சேர்ந்து வளர ஆரம்பிக்கும், அவங்க கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணும். சோ அந்த மாதிரியான ஸ்வாட உருவாக்குன நம்ம கிரிட் தான் இந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னமும் கூட நம்ம கிரிட் என்கிட்ட இருந்து எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். இப்பதான் நம்ம பான்மீருக்கு புரிய வரும், ஓஹோ இவன் ஆரம்பத்துல இருந்து இதுக்காக தான் அழுதுகிட்டு இருந்தானா அப்படின்னு. ஆக்சுவலா இப்பதான் அவனுக்கு எதுக்காக அழுகுறான் அப்படின்ற காரணமே புரிய வரும். இப்ப அந்த கமெண்டேட்டர்ஸ் சொல்லுவாங்க நம்ம கிரிட்டோட ஸ்வாட் தான் இந்த கியர் ஆஃப் தி இயர் அப்படின்ற இடத்துக்கு போகுது. இது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம், அவருக்கு நம்ம கோல்ட் மெடல் கொடுக்க போறோம் அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் அதை ஏத்துக்கவே மாட்டான். டேய் போங்கடா, உங்க கோல்ட் மெடல் எனக்கு வேணாடா, எனக்கு எதுவே வேணாடா, என் ஸ்வாட மட்டும் திருப்பி கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேக்குறேன்டா திருப்பி கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இப்ப இந்த growth rate வெப்பனை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நார்மலா ஒரு வெப்பனை நம்ம கிரிட் 20 மணி நேரம் எடுத்து செய்வான்ல, சோ அது 8 மணி நேரத்துல செய்ய ட்ரை பண்ணதுனால நம்ம கிரிட் நார்மல் ஸ்ட்ரென்த் போடுறத விட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் போட்டான். அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செய்ய ட்ரை பண்ணா. சோ அந்த மாதிரி பண்ணதுனால அந்த மெட்டீரியலும் தானாவே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த அடாப்ட் ஆக ஆரம்பிச்சதுனால மட்டும் தான் அது ஒரு growth rate வெப்பனா வந்திருக்கு. இப்பதான் நம்ம கிரிட்க்கு இது புரிய வரும். ஆனா நம்ம கிரிட்டோட லக்குக்கு இந்த மாதிரியான ஒண்ணு திருப்பி எப்ப வரும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அதனால தான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றா. இப்ப பிரான்ஸ் சேர்ந்த ஒரு மினிஸ்டர் டக்குனு நம்ம கிரிட்டுக்காக அந்த கோல்ட் மெடலை பிரசன்ட் பண்றதுக்காக மலர் வளையத்தை எடுத்துட்டு வருவாரு. நம்ம கிரிட் யோ மலர் வளையத்தை கொண்டு போய் குப்பையில தூக்கி போடு, எனக்கு இதான் வேணாம், என் ஸ்வாட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. அவருக்கு தான் நம்ம கிரிட் பேசுறது புரியாதுல்ல. இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி தலையில வைக்கிறாரு. யோ வைக்காதயா என் மேல வைக்காதயா, எனக்கு என் ஸ்வாட கொடுங்கயா, ஏன் இந்த மாதிரி அட்டூழியம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்ப இந்த யூங் சாங் மேனும் சொல்லுவாரு, கிரிட் நீ இந்த இடத்துல இதை வைக்க போறது உண்மையே உனக்கும் பெருமைதான், இதை பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனால் நம்ம கிரிட் ஒத்துக்கவே மாட்டான். அவன் மனசு ஏத்துக்காது, அவன் மனசு இடம் கொடுக்காது. அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம பான்மீர் வந்து சொல்லுவான், அவன் சொல்றத கொஞ்சம் கேளு கிரிட். ஏன் அப்படின்னா நாங்க செஞ்ச வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா நாங்க கனவுலே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு வெப்பனை தான் நீ செஞ்சிருக்க. உன்னோட ஸ்கில்ஸை பார்க்கும்போது எங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீ எந்த ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணாம உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு மட்டும் தான் இதை செஞ்சிருக்க. சோ அப்படி இருக்கிறப்ப இதுதான் உன்னோட லிமிட் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறியா என்ன? அதனாலதான் எங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன் நீ கண்டிப்பா அந்த வெப்பனை அங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. நம்ம கிரிட் இதுக்கு மேல பிரச்சனை பண்ண மாட்டான். சரி அட்லீஸ்ட் அதை செய்யவாது கத்துக்கிட்டோமே, அது வரைக்கும் போதும். இப்ப திரும்பி அவங்கள பார்த்து சொல்லுவான், கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி இது என்னோட லிமிட் கிடையாது, கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய ஸ்வாட என்னால செய்ய முடியும். ஆனா இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் அதை தானாவே கண்டுபிடிக்கணும். இந்த growth rate வெப்பனை எப்படி உருவாக்குறதுன்றத நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்படி கண்டுபிடிச்சாதான் உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம கிரிட் ஒரு வழியா இந்த ப்ரொடக்ஷன் கேம்லயே ஜெயிச்சிட்டான். அவன் சொன்ன மாதிரியே மொத்தம் 5 கோல்ட் மெடல் ஜெயிக்கிறேன்னு சொன்னானா, அதுல மொத்தம் 4 ஜெயிச்சிட்டான். சோ இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நம்ம கிரிட் இனிமேல் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் கேம்ல மட்டும் தான் கலந்துக்குவான். அது என்னன்னு பார்த்தோம்னா PVP. ஆனா அந்த PVPல ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஆனா அதையும் தாண்டி கிராவுகள் கலந்துக்குவான். சோ அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் தேவை. நம்ம கிரிட் என்ன பண்ண போறான், அவனை எப்படி தோக்கடிக்க போறான், இத பத்தி அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகதோ கோசாயிமஸ்.